ராமராமா பிப்ரவரி 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌமவாசரः விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 12ஆம் தேதி சப்தமி திதி காலை 7:14 வரை பின்பு அஷ்டமி கிருத்திகா நட்சத்திரம் மதியம் 3:15 வரை பின்பு ரோஹிணி நட்சத்திரம் மாகேந்திர யோகः வணிஜகரணம் ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கோவில்களில் சிலர் பரிகாரமாக வழங்கும் அன்னதானங்களை பெற்றுக்கொள்வது சரியா தவறா? அதனால் ஏதேனும் தோஷம் வருமா? அதாவது நமது பாபங்கள் விலக பல உபாயங்களை சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதுல ஒரு பெரிய உபாயம் சுலபமானது தானம் அப்படிங்கிறது. நாம் சிரமப்பட்டு சம்பாதிச்சதான பொருட்களை தானம் பண்றது, அன்னதானம் பண்றது, வஸ்திரதானம் பண்றது, வேண்டியவைகளை வாங்கி கொடுக்கறது, இதுதான் தானம்னு பேரு. எல்லா தானத்திலையும் அன்னதானம் ரொம்ப விசேஷம். அன்னத்தை கொடுத்தால் உயிரையே கொடுத்தா மாதிரி. அதுக்கு மேல ஒரு தானமே கிடையாது. இப்ப இந்த அன்னதானம் பண்ணினா மகாபாபங்கள்லாம் போகிறது. இப்படி ஒருத்தர் தன்னுடைய பாபத்துக்கு பிராயஷ்சித்தமாக அன்னதானம் பண்றார். அந்த தானத்தை நான் வாங்கிக்கலாமா? கோவில்ல பண்றார், வாங்கிக்கலாமா அப்படின்னா வாங்கிக்க கூடாதுன்னு இல்லை, வாங்கிக்கலாம், தாராளமா வாங்கிக்கலாம். பசிச்சுது அப்படின்னா அவனுக்கு அன்னம் கொடுக்கணும். யாருடா அன்னதானத்துக்கு சத்பாத்திரம்னார்? அன்னஸ்ய க்ஷுதிதம் பாத்திரம். யாருக்கு க்ஷுத்து இருக்கோ, க்ஷுத் அப்படின்னா பசி, பசிச்சுதுன்னு ஒருத்தன் சொல்லிவிட்டான்னா உடனே அவனுக்கு அன்னம் போட்டுருணும். அவன் என்ன குலம் என்ன கோத்திரம்லாம் கேட்கக்கூடாது. அப்படி அன்னதானம் அப்படி பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அன்னம் தானம் வாங்கிக்கிறவாலும் வாங்கிக்கலாம். ஆனா நான் தானம் மட்டும் வாங்கின்றப்பேன்னு இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். தானம் வாங்கிக்கலாம், தானும் தானம் பண்ணணும். அந்த ஒரு மனநிலையும் இருக்கணும். நாம் தானம் வாங்கிக்கிறோம், நம்மளும் கொஞ்சம் தபஸ் பண்ணணும், நம்மளும் பகவத் பக்தி பண்ணணும், நம்மளும் தானங்கள் பண்ணணும், நம்மளும் பகவன் நாமாக்கள் சொல்லணும், நம்மளும் நல்ல நதிகள்ல போய் புண்ணு நதிகள்ல ஸ்நானம் பண்ணணும், நல்ல செயல்களை நாமும் செய்ய வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படின்னு அவனும் நல்ல செயல்கள்ல ஈடுபட்டு இருந்தான்னா இவன் தானம் வாங்கிக்கிறது பெருசா இவனை பாதிக்காது. அதனால இவனுக்கு ஒன்றும் பெரிய கெடுதல்லாம் நடந்துராது. ஆனா நான் தானம் மட்டும் வாங்கின்றப்பேன், நான் ஒன்றும் ஒரு தபஸும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதனால இவனுக்கு கெடுதல்கள் நிறைய நடப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆமா.